2 பேருமே துணியெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தமும் ஆயிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு இவர் ஃபோன் பண்ணுறார், இந்த மாதிரி என் கூட 2 தம்பிங்க வர்றாங்க பாஸ்டர், அவனோடய நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொன்ன பாஸ்டர் ஒரு 2 நாள் தாண்டி கூப்பிட்டு, பாஸ்டர் நான் வந்து நிறைய கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வரேன், பெண் பிள்ளைங்க நிறைய பேர் வர்றாங்க, உங்கள் பிள்ளைங்க 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்கள் மட்டும் வாங்க பாஸ்டர், அந்த பசங்களை கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 2 தம்பிங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வர வேணான்றாரு, அவர் நிறைய கேர்ள்ஸை கூட்டிட்டு வராராமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான கோபம் வந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? அவங்க அப்படி பேசும்போது நீங்க சொல்ல வேண்டியதானே, நாங்க என்ன அப்படின்னா வர்ற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கறதுக்காக வர்றோமா, நாங்க என்ன அவ்வளவு மோசமானவங்களா, ஏன் நாங்க எந்த பிள்ளைகளையுமே பார்க்கவே இல்லையா, நீங்க எப்படி அப்படி அமைதியா வரலாம்? அந்த பாஸ்டர் சொல்லும் போது என் பிள்ளைங்க நல்லவங்கன்னு நீங்க ஏன் சொல்லல? அப்ப வந்து நாங்க ஜெபத்துக்கு வந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலான்னு வந்தோம், நாங்க ஆராதனைக்கு அட்டன் பண்ணலான்னு வந்தோம், அந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அன்றைக்கு நாங்க இனி திருச்சபைக்கு வரமாட்டோம்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களும் வெளியே போயிட்டாங்க. பாஸ்டர் போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு, எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாரு, நாங்க வரமாட்டோம் பாஸ்டர், நாங்க வரமாட்டோம். தப்பே பண்ணாத இவ்வளவு நல்லா இருக்கிற எங்களை வந்து ஒரு பாஸ்டர் எப்படி பேசலாம்? அந்த பாஸ்டர் பேசுனது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இவ்வளவு அமைதியா இருந்தீங்கல்ல, அப்ப எங்க மேல உங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பின்மாறி போனவர்கள். கரெக்டா 16 வருஷத்துல இவங்க 2 பேரும் உள்ளேயே வரல. 16 வருஷம் தாண்டி அந்த கிறிஸ்டோபர்ன்ற பையன் எல்லாவற்றையுமே இழந்து, எல்லாமே அவனை விட்டு போய் துன்மார்க்கத்திற்கு போய் சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகி, அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகி, அவனுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறி அவன் உடஞ்சு போய் அந்த பாஸ்டருக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான் தெரியுமா? பாஸ்டர், அன்னைக்கு மட்டும் நான் உங்க கூட சேர்ந்து அந்த ஆலயத்தை விட்டு பிரியாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன். என்னைக்கு அந்த இடத்தை விட்டு ஒரு சின்ன காரணத்திற்காக நான் பிரிஞ்சு போனேனோ, இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். நான் ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டியவன், நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியவன், ஆனா இன்னைக்கு என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் சிக்கி தவிக்கிறேன்னு 16 வருஷம் தாண்டி திரும்ப வந்தானாமா. இங்க கேட்கிற வாலிப தம்பிங்க கவனிங்க, தங்கச்சிங்க கவனிங்க, நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீ திரும்பி வந்துதான் ஆகணும். நீ திரும்பி வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு வேற எங்கேயுமே உன்னால போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் வந்து உண்மையுள்ள தெய்வம்னு தெரியும். உண்மையுள்ள தெய்வம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவ அம்மா அப்பாவுடைய வயிற்றுல பிறந்ததற்கு ஒரு மிகப்பெரிய குடுப்பனை என்ன அப்படின்னா, உண்மையுள்ள தேவனை உங்க அம்மாவும் அப்பாவும் நமக்கு காமிச்சதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச பெரிய வெற்றி, பெரிய பரிசு. நீங்க ஒரு அந்நிய குடும்பத்துல பிறந்தீங்கன்னா உண்மையுள்ள கடவுள் யாருன்னே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க எவ்வளவு தூரம் பின்னாடி போனாலும், நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய மன இஷ்டம் போல நீங்க அலைஞ்சாலும், ஆனா ஒரு நாள் நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். இந்த பழக்கத்தை நீங்க விட்டுதான் ஆகணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல ஜாலியா சந்தோஷமா ஆரம்பிச்சு பாவத்தை செய்ய ஆரம்பிச்ச நிறைய பேரு ஒரு காலகட்டம் வரும்போது இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம், இதனால நான் அவமானப்படுறேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு கூட நிறைய பேர் வர முடியாம எத்தனையோ பேர் சிக்கி தவிக்கிறாங்க. பட் ஒரு நாள் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த தப்பு பண்ணும்போது உங்க அம்மாவை எதிர்க்கலாம், அப்பாவை எதிர்க்கலாம். அப்பா அம்மாவை எதிர்த்தே பேசாத பிள்ளைங்க இந்த பாவத்துல விழுந்ததுக்கு பிறகு நீ ரொம்ப மாறி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ திரும்பி வரணும் கண்டிப்பா.